ஒரு காலத்துல தமிழ்நாட்டையே உலுக்குன ஒரு கொலை வழக்கை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சம்பவம் நடந்தது 1950களில். அந்த காலத்துல எக்மோர்ல இருந்து தனுஷ்கோடி வரைக்கும் தி இந்தோ சிலோன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு ட்ரெயின் இயக்கப்பட்டு இருந்தது. இந்த ட்ரெயினோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நீங்க இலங்கையில் இருக்க தலைமன்னாருக்கு போறதுக்கு சென்னை எக்மோர்லயே டிக்கெட் எடுத்துக்க முடியும். இந்த ட்ரெயின் சென்னை எக்மோர்லேருந்து கிளம்பி 19 மணி நேரம் டிராவலுக்கு அப்புறம் தனுஷ்கோடிக்கு போய் சேரும். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஸ்டீமர் கப்பல் மூலமாக 3.5 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் இலங்கையில் இருக்க தலைமன்னாருக்கு போய் சேரும். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த ட்ரெயினில் கிடைச்ச ஒரு தலையில்லாத சடலம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அந்த கொலையும் அந்த கொலை நடந்த விதமும் தமிழ்நாட்டில் அப்போ மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்தது. அன்னைக்கு வருடம் 1952 ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி. முந்தின நாள் நைட் 8 மணிக்கு சென்னை எக்மோர்லேருந்து கிளம்பின ட்ரெயின் அடுத்த நாள் காலையில் சுமார் 10 மணிக்கு மானாமதுரை பக்கமாக வந்துட்டு இருக்கும்போது அந்த ட்ரெயினில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு பெட்டியிலேருந்து துர்நாற்றம் வீசுறதா பயணிகள் ரயில்வே போலீஸுக்கு புகார் தெரிவித்தாங்க. ட்ரெயின் மானாமதுரையில் நின்ன உடனே போலீஸ் அந்த பெட்டியை திறந்து சோதனை செஞ்சுருக்காங்க. அப்போ அந்த பெட்டியில் ஒரு தலையில்லாத சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. முதற்கட்ட விசாரணையில் அந்த சடலம் ஒரு 25 வயது மதிக்கத்தக்க ஆணுடைய சடலம் அப்படின்னும், அது சுண்ண செய்யப்பட்டதால் ஒரு இஸ்லாமியராக இருக்கலாம் அப்படின்னும் போலீஸ் சொன்னாங்க. ஆனால் இது ரெண்டுமே பின்னால் தவறு அப்படின்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் போலீஸ் அந்த சடலத்தை மதுரை ஜிஹெச்சுக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. இதற்கிடையில் சென்னையில் ஒரு பெண் தன் கணவர் ஆளவந்தாரை காணல அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுக்குறாங்க. போலீஸ் முதல்ல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா ஆளவந்தார் எங்க போனார் அப்படிங்கிற இடத்துல இருந்து விசாரணையை துவங்குறாங்க. தேவகி அப்படிங்கிற ஒரு பெண்ணோட வீட்டுக்கு தான் ஆளவந்தார் கடைசியா போயிருக்கிறாரு. அதனால தேவகி விசாரிக்கலாம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் முடிவு பண்றாங்க. போய் தேவகியோட வீட்டில் பார்க்குறாங்க. தேவகியும் அவரோட கணவன் பிரபாகர் மேனனும் வீட்டில் இல்லை, வீடு பூட்டி இருந்திருக்கு. அக்கம் பக்கத்தில் போலீஸ் விசாரிச்சு பார்க்குறாங்க. அவங்க மும்பை போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ்க்கு சந்தேகம் அதிகமாகுது. மேலும் விசாரிக்கிறாங்க. அப்போ ஒரு சிலர் தகவல் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பிரபாகர் மேனன் கையில் ஒரு மூட்டையோட ராயபுரம் கடற்கரையில் 2 நாளைக்கு முன்னாடி சுற்றிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் ராயபுரம் கடற்கரையில் தேடி பார்க்குறாங்க. அப்போ அங்கே ஒரு பை கிடைக்குது. அந்த பையை பிரித்து பார்த்தா அதில் ஒரு மனித தலை, ஒரு ப்ரௌன் கலர் சட்டையை சுற்றி அந்த தலையை வச்சு வீசியிருக்காங்க. அழுகி போன நிலையில் அந்த தலை கிடச்சிருக்கு. அந்த தலையோட காதில் இருந்த ஓட்டைகளை வச்சு அந்த தலை ஆளவந்தாரோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி அடையாளம் காட்டுறாங்க. அந்த காலத்தில் புகழ்பெற்ற தடயவியல் நிபுணரான சிபி கோபாலகிருஷ்ணன் தான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணார். அவர் மெட்ராஸில் கிடைச்ச அந்த தலையும் மதுரையில் கிடைச்ச அந்த உடம்பும் ஒருத்தரோட தான். அவருக்கு வயது ஒரு 42லேருந்து 45 இருக்கும் அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணி சொன்னார். யார் இந்த ஆளவந்தார்? அவர் கொலை செய்யப்படும் போது அவருக்கு ஒரு 42 வயசு இருக்கும். அவர் இராணுவத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு. செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் இராணுவத்திலிருந்து வெளியே வந்து பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் விற்கிற பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அது கூடவே சேலைகளை தவணை முறையில் கொடுக்குற பிஸ்னஸும் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அவருக்கு கல்யாணமாகி 2 குழந்தைங்க இருந்தாங்க. இருந்தாலும் அவருக்கு பெண்கள் கூட நிறையா தொடர்பு இருந்ததா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவருக்கு போதைப் பொருட்கள் எடுத்துக்கிற பழக்கமும் இருந்திருக்கு. ஆளவந்தாரோட கடைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பேனா கடையில் பேனா வாங்குறதுக்காக வந்துட்டு போயிட்டு இருந்த தேவகி அப்படிங்கிற பொண்ணோட ஆளவந்தாருக்கு தொடர்பு ஏற்படுது. அவங்க 2 பேரும் தொடர்பில் இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் தேவகிக்கு கல்யாணம் ஆயிடுது. தேவகியை கல்யாணம் பண்ணவர் தான் பிரபாகர் மேனன். ஆனால் ஆளவந்தார் தேவகியை தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் இதை பொறுக்க முடியாத தேவகி அவங்க கணவர் பிரபாகர் மேனன்ட்ட இதை பற்றி சொல்லி அழுதுருக்கிறாங்க. முதல்ல இது கேட்ட பிரபாகர் மேனன், உனக்கும் ஆளவந்தாருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி தொடர்பு இருந்திருக்கா அப்படின்னு கேட்டுட்டு முதல்ல மறுத்து தேவகி ஒரு கட்டத்தில் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கொலைக்கான திட்டத்தை தீட்டியிருக்காரு பிரபாகர் மேனன். ஒரு நாள் மத்தியானமாக ஆளவந்தாரை தேவகி அவங்க வீட்டுக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. ஆளவந்தார் வீட்டுக்கு போகிறாரு. ஏற்கனவே மறைச்சி வச்சிருந்த கத்தியை வச்சு பிரபாகர மேனன்
ஆளவந்தாரை சர மாதிரியே குத்துட்டார். அதுக்கப்புறம் அவரோட கழுத்தை அறுத்து அதை மூட்டையில் போட்டு ராயபுரம் கடற்கரையில் வீசிட்டாரு. அவரோட உடம்ப ஒரு ட்ரங்க் பெட்டியில் போட்டு தி இந்தோ சிலோன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் பிரபாகரன் மேனனும் தேவகியும் மும்பைக்கு தப்பிச்சு போயிடுறாங்க. பிரபாகரன் மேனனையும் தேவகியும் தேடி போலீஸ் மும்பை போகிறாங்க. அங்கே வச்சு அவங்க 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. முதல்ல இந்த கொலைக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு மறுத்த பிரபாகரன் மேனனும் தேவகியும் போலீஸ் காட்டின வலுவான ஆதாரங்களை மறுக்க முடியாமல் இந்த கொலையை நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆலவந்தார் செய்கையில் தப்பு இருந்ததுனால இந்த கேஸில் பிரபாகர் மேனனுக்கு 7 வருஷமும் தேவகிக்கு 2 வருஷமும் கோர்ட்டில் தண்டனை கிடைச்சிது. இன்றைக்கி டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு. அதனால் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது போலீஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் எந்த ஒரு பெரிய டெக்னாலஜி உதவியும் இல்லாமல் இந்த கொலை வழக்கை போலீஸ் ரொம்ப சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த காலத்தில் ஆளவந்தார் கேஸ் அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட கேஸ். இந்த கேஸை பற்றி நிறைய புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. இதை பற்றின ஒரு சீரியல் கூட தூர்தர்ஷனில் ஒளிபரப்பாயிருக்கு. இவ்வளோ வருடங்கள் கடந்ததுக்கு அப்புறமும் இந்த கேஸில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கதா செய்யுது.